ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சாஃப்டான பாலக் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் பாலக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாயில்டு விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகணும்லாம் இல்லை, சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், எடுத்துடலாம். அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 8 சப்பாத்தி வரும், அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் அந்த அரைச்ச விழுதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நெய் விட்டுக்கோங்க, பெரியவங்க சாப்பிட்றதுனா எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி திரட்டிக்கலாம். சப்பாத்தி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களாம் கீரை சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. சப்பாத்திலாம் நம்ம திரட்டிகிட்டே இருக்கணும், ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கணும். அதுபோல் திரட்டவும் வேகவும் செய்யுங்க. எல்லாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா திரட்டி ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு அப்புறம் உட்காந்து அப்புறமா வேக வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கும்போதே ஒரு பக்கம் திரட்டணும். அப்படி செஞ்சு பாருங்கள், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். எப்பயுமே சப்பாத்தி திரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வேக வைக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹார்டாக ஆகிடும் சப்பாத்தி, முடன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்குனா கண்டிப்பாக நெய் விட்டு செஞ்சு கொடுங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஜீரகம் சேர்க்குறதுக்கு பதில் ஓமம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இந்த பாலக்கீரையை பார்த்ததும் எங்கள் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாப்பாயின்னு ஒரு கார்ட்டூன் சேனல் இருக்கும். அதில் அந்த பாப்பாய் இப்போது பீம் லட்டு சாப்பிட்ற மாதிரி, அப்போ அந்த பாப்பாய் பாலக்கீரை சாப்பிட்டு நிறைய ஸ்ட்ரென்த் எதிரிங்களை அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வரும். அதை காமிச்சு எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த பாலக்கீரையை சாப்பிட வைப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா சிரிப்பாக வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.